Hello students, welcome to Hiba Max Study Time. நான் உங்களோட ஷபனக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 1 ஆல்ரெடி எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணியாவது வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணீங்கன்றதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். டே 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோலுமே. ஸோ இந்த வீடியோலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதில் சேருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு வீடியோலையும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறத நம்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக இது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கிளியராக அந்த ஸ்டடி பிளானை நம்ம முடிக்கணும், அதுதான் நம்மளோட டார்கெட். ஹாஃப் இயர்லிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை முடிச்சிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ இதையும் நான் செய்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. சாய்ஸ் வச்சு பார்க்காதீங்க, சாய்ஸ் இல்லாமலே எல்லா கொஷினையும் பாருங்கள். இல்லை நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுங்கள். ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம் சேனலில் அது நம்ம சேனலில் அது இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்ஸ் இருக்குது பாருங்கள். 22 கம்பல்சரி. அது நெக்ஸ்ட் பேஜில் வரும். வை டஸ் த ஸ்கை அப்பியர் ப்ளூ இன் கலர்? வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் வந்திருக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 17, 18, 19, 22, 22 நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ இதே தான் இந்த வாட்டியும் யூனிட் டெஸ்ட்லையும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிஹெச் வேல்யூ, கால்குலேட் த பிஹெச் வேல்யூ. ஸோ அது கவனமாக பாருங்கள். அப்புறம் இந்த கேன்சர் செல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ நார்மல் செல் முக்கியம். டிஎன்ஏ முக்கியம். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இன் ஹார்ட் முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸும் நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய வாட்டி. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 4 மார்க்ஸ் அடுத்து பாருங்கள். 2 சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, இதெல்லாம் நிறைய வாட்டி முன்னாடி நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். வாட் இஸ் ரஸ்ட்டு? ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன்ஸும் சொல்லியிருப்பேன். டிஃபைன் ஸ்டிமுலஸ். அப்புறம் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிளிபரிங்ஸ் கேட்டிருக்காங்க. சாயில் எரோஷன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யூஎஸ் லெசன்லேருந்து 7 மார்க் பாருங்கள். வாட் இஸ் இனர்ஷியா? நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது முக்கியம் அப்படின்ட்டு. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸஸ் அண்ட் ஒய் இஸ் த சீலிங் ஆஃப் கான்க்ரீட் ஹால்ஸ் ஆர் கர்வ்டு? அது ஒன்றா. அப்புறம் ஃபேக்டர்ஸ் இது சொல்லிட்டேன். அடுத்தது அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட், அது முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கணும். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மோனோகாட், டைகாட், ஏரோபிக், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், நேம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். இது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்த செட் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம். 3 animals which can hear ultrasonic vibrations. Percentage of nitrogen in ammonia. Condition necessary for rusting of iron. பாருங்க, இது 2வது வாட்டி வருது. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ரியாக்ஷன். மார்க் 2 மார்க் மறைஞ்சிச்சு, நான் அது எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பிஹெச் வேல்யூ தான் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி, ஃபஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, சொல்யூஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் கொரோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபேக்டர் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இது 2வது வாட்டி கேட்குறாங்க ஜிப்ரைம்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்ம ஓன் வேர்ட்ஸ் கூட எழுதலாம். அண்ட் பாருங்கள் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் அந்த கம்பல்சரி இது வந்திருக்கு. ஸோ அது எழுதிக்கணும். அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயில். ஆக்சுவலாக இங்கே இருக்க பாருங்கள், அது 18, 19.
1890 இங்கே இருக்க டீத் ஆஃப் ரேபிட் முக்கியம். அண்ட் ஒய் த கலர் ஆஃப் ரெட் அதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ளிகேஷன் டைப் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் இப்போ 7 மார்க் பார்க்கலாம். 7 மார்க்கில் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், கம்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா. இதெல்லாம் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட்னு நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். பட் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இதெல்லாம் தான் கேட்பாங்க அப்படின்னு வரும். அதனால தான் கொஷின் பேப்பர் காமிக்கிறோம். ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குலிபிரியம், அப்புறம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஹோமோலோகஸ் சீரீஸ், நீட் டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியூல், அப்புறம் ஹைபிரிட், அடுத்த எஃபெக்ட் ஆஃப் ஹைபிரிட் விகர் இன் அனிமல்ஸ். ஸோ இவ்வளோ தான் 3 கொஷின் பேப்பர் காமிச்சிட்டேன். இந்த 3 கொஷின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மார்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 4 மார்க் வந்தாலும் சரி, இல்லை 7 மார்க்கெல்லாம் முடிச்சுட்டு 4 மார்க் 2 மார்க்குன்னு வந்தாலும் சரி, இந்த 3 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது வந்து இன்றைக்கே முடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரியணும். அதுக்காக டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. நான் என்ன கொஷின் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் படிக்கலான்னு இருந்தாதீங்க. எல்லா கொஷினையும் படித்து டெஸ்ட் எழுதிடுங்க. அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சயின்ஸில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பிரச்சனையே வந்து கம்பல்சரி கொஷின்ஸ், ஏன்னா அதில் தான் நியூமெரிக்கல்ஸ் வரும். ஸோ என்ன டைப்பில் வரும், இப்போ பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சம் மட்டும் பார்க்க மாட்டோம் இல்லையா, நிறைய சம்ஸ் பார்ப்போம். அப்போ அதுலேருந்து ஒன்று வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதிக வாட்டி இங்கே ப்ராக்டிஸ் எடுக்கும்போது எக்ஸாமில் போய் எழுதும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம நினச்சதை விட அது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, சயின்ஸ் வந்து கொஷின்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா பசங்க, இப்போ 4 மார்க்கோ 7 மார்க்கோ பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்டாக மார்க் பண்ணி கொடுங்க. பாயிண்ட் வைஸ் படிக்கும்போது பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அதை படிப்பாங்க. பேராகிராஃபாக படிக்கும்போது பசங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பாயிண்ட் வைஸ் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து அது ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை படிக்க கஷ்டமாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், அழகாக அவங்க பாயிண்ட் பண்ணி தருவாங்க. அந்த பாயிண்ட்டாக எழுதுங்க போதும். அதுக்கு மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. பேராகிராஃபாக தான் வரையணும் அப்படின்லாம் கிடையாது. பாயிண்ட்டாக கூட நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் சயின்ஸில் முக்கியமாக இந்த டயக்ராம் கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ டயக்ராம் கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட்ஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுத பழகிக்கோங்க. சரிங்களா? இப்போ டயக்ராம் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும், நீங்கள் நார்மலாக வரைஞ்சால் கூட போதும். ஆனால் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணாலே உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க்லாம் கிடைச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். டயக்ராம் கொஷின்ஸ் வந்து மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.